where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. 260 உயிர்களை பலிவாங்கிய ஏர் இந்தியா விமான விபத்திற்கு என்ஜினிற்கு எரிபொருளை செலுத்தும் சுவிட்ச் அணைக்கப்பட்டதே காரணம் என தகவல் வெளியாகியுள்ளது. சரியாக ஒரு மாதத்திற்கு முன் இதே 12ஆம் தேதி அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட 1.5 நிமிடங்களில் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானதில் உள்ளே இருந்த 241 பேர் இறந்தனர். விழுந்த கட்டடத்திற்குள் இருந்த 19 பேர் இறந்தனர். இவ்விபத்துக்கான காரணம் குறித்து விமான விபத்து விசாரணை அமைப்பு ஆய்வு செய்து அதன் முதல்கட்ட அறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பித்துள்ளது. அந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ள சில முக்கியமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதில் விமானம் புறப்பட்ட சற்று நேரத்தில் 2 இன்ஜின்களுக்கும் எரிபொருள் செலுத்த உதவும் 2 சுவிட்சுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக 1 நொடி இடைவெளியில் அணைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது ஏன் சுவிட்ச் அணைக்கப்பட்டிருக்கிறது என ஒரு விமானி கேட்பதும் தான் அணைக்கவில்லை என மற்றொருவர் கூறுவதும் விமானி அறையில் உள்ள குரல் பதிவு கருவியில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனே 2 சுவிட்சுகளும் ஆன் செய்யப்பட்டதும் ஒரு இன்ஜின் சற்றே சுதாரித்துக் கொண்டு செயல்பட்டது என்றும் மற்றொன்று இன்ஜினை இயக்க உதவவில்லை என்றும், ஆனால் அதற்குள் காலம் கடந்து போய் விபரீதம் நடந்துவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் பறவை மோதியதற்கான வாய்ப்பு எதுவும் இல்லை என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கூடுதல் ஆதாரங்கள் விளக்கங்களை சேகரித்த பின் முழுமையான விவரங்கள் வெளியிடப்படும் என்றும், அதுவரை ஏர் இந்தியா மீது எந்தவொரு நடவடிக்கைக்கும் பரிந்துரைக்கப் போவதில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.